திருச்செந்தூர்ல நடக்கிறது வந்து ரொம்பவே எதிர்பாராத ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்கு. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்தெந்த அனுபவங்களை கொடுத்தது? முதல் வருஷம் முருகர் அருகா நிகழ்ச்சி கிடைச்ச வரவேற்பு வந்து ஒரு அபரிவிதமான வரவேற்பு. நிறைய பேர் வந்து கேட்டே இருப்பாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ நிகழ்ச்சி வந்து என்னை தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. இல்லை நிறைய பேர் வந்து சில நிகழ்ச்சி நடத்துங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டி முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது அது எல்லாமே இல்லைன்னு தான் வந்துச்சு. அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன், முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி மட்டும் தான் நம்ம செய்கிறதுக்கு முருகர் அனுமதி கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ உட்காந்து பேசுறதே முருகர் கருணை தான் நான் சொல்லுவாங்கம்மா. கண்டிப்பாக சார். அதுவும் இன்னைக்கு ஆடி கிருத்திகை கூட. ஆமா. சரி, ரொம்ப முருகருக்கு விசேஷமான நாளும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயங்கம்மா, இந்த ஆடி மாதம்னாலே அது அம்மனுக்கு உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து ஆடி மாதம்ன்றது வந்து அம்மனுக்கும் உகந்த மாதம், முருகப்பெருமான உகந்த மாதம். நீங்கள் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு வந்து எக்கச்சக்கமான சிறப்பு வந்து முருகர் இருக்குது. அதில் இந்த ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, முருகருக்கு மட்டும்தான் அதீத மாதங்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. தை மாதமாக இருக்கட்டும், பங்குனி மாதமாக இருக்கட்டும், இது எல்லாமே முருகருக்கு சிறந்த மாதம். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். ஆடி கிருத்திகை வழிபாடு வந்து தை கிருத்திகையோட ஒரு படி உயர்ந்த வழிபாடுங்கம்மா.